ஹாய் எடிட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் கிளிப்பை எப்படி ஸ்பீட் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீட் ரன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்பீட் ரன் பண்ணி இப்போ கிளிப்பை எடுத்து ட்ராக் பண்ணி உள்ளே போடுறேன். இது ஆல்ரெடி ஸ்லோ மோஷனில் இருக்கிற கிளிப்பு. இதை ஸ்லோ மோஷன் பண்ணணுன்னா கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து Ctrl+R. இந்த கிளிப்பை எப்படி நம்ம ஸ்பீட் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஐக்கான், இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டைம் ரேம்பிங்னு வரும். அதில் நீங்கள் போயிட்டு ஸ்பீடுன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த நடுவில் இருக்கிற லைன் வந்து ஸ்பீடுக்கு நம்ம மாற்றிட்டோன்னு அர்த்தம். டிஃபால்ட்டாக அது வந்து ஒப்பாசிட்டியில் இருக்கும். இங்கே நம்ம எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு ஸ்பீட் ரேம்ப் வேணுமோ அங்கே நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டாட் வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு டாட், எனக்கு இந்த ஃப்ரேம்லேருந்து ஸ்பீட் ஆகும். அதனால் நான் இங்கே ஒரு கண்ட்ரோல் பிடிச்சி அங்கே ஒரு கிளிக் பண்ணால் அங்கே ஒரு டாட் மார்க் விழுந்துடும். அதே மாதிரி எண்டில் ஒரு கண்ட்ரோலை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு மார்க் வந்துடும். இப்போது இந்த இடையில இருக்கிற இந்த இன் அண்ட் அவுட் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற இந்த லைனை ட்ராக் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா கிளிப்பு வந்து ஸ்பீட் ஆகிரும். இதை நீங்கள் இன்னும் ஸ்மூத் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கரில் 2 பாயிண்ட் இருக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எண்டு பாயிண்ட்லேயும் ட்ராக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், கர்வ் பாயிண்ட்டு. இந்த கர்வ் வந்து ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி ஸ்மூத் ஆகிக்கோங்க. இப்போ இன் அண்ட் அவுட் பாயிண்ட் வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு. அந்த ஸ்பீடு வந்து ஸ்மூத் ஆகும், சடன் ஆகாமல் ஸ்மூத் ஆகும். இப்படி தான் வந்து ஸ்பீட் ரேம்ப் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸை பற்றி டுட்டோரியல் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.